வணக்கம் நண்பர்களே. உங்கள் குழந்தையை ஆரோக்கியமாக வளர வேண்டுமா? பிறந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும்? 6 மாதங்களுக்கு முன் தண்ணீர் கொடுக்கலாமா? எந்த வயதில் திட உணவு தொடங்க வேண்டும்? தேன் கொடுக்கலாமா? பசும்பால் எப்போது கொடுக்கலாம்? இந்த கேள்விகளெல்லாம் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு மனதில் இருக்கும். இன்றைய வீடியோவில் பிறந்த நாள் முதல் 12 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்க வேண்டும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், குழந்தைகளுக்கு வளர்ச்சி தேவையான முக்கிய சத்துக்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதிய பெற்றோர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளை பராமரிப்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு குழந்தைக்கு சராசரியான ஊட்டச்சத்து ஏன் அவசியம்? அதாவது ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் முதல் 1000 நாட்கள் மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுது. இந்த காலத்தில் மூளை வேகமாக வளர்கிறது, எலும்புகள் உருவாகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி வளர்கிறது, உடல் உறுப்புகள் வளர்ச்சியை அடைகிறது. இந்த நேரத்தில் தான் நம்ம சரியான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் வளர்ச்சி குறைபாடு, எடை குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கற்றல் திறன் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் குழந்தையின் உணவில் அனைத்து சத்துக்களும் சரியான அளவில் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எது என்பதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால்சியம். இந்த கால்சியம் எதுக்கு உதவுது அப்படின்னா எலும்புகள் மற்றும் பற்கள் வளர மிகவும் உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, தசைகள் உருவாக இந்த புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு, மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய சத்து இந்த கொழுப்பு. பின்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து எதற்கு அப்படின்னா இரத்த அணுக்கள் உருவாக இந்த இரும்பு சத்து உதவுகிறது. ஜிங்கு, உடல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு இந்த ஜிங்கு தேவைப்படுது. வைட்டமின்ஸ் ஏ, கண் பார்வைக்கு மிகவும் உதவுவது இந்த வைட்டமின் ஏ. வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு அதிகப்படுத்துவதற்கு இந்த வைட்டமின் சி உதவுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் டி, கால்சியம் உறிஞ்சுதலுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது வைட்டமின் டி. தண்ணீர், உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவசியம் தண்ணீர். ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே தாய்ப்பாலின் இயற்கையாகவே கிடைக்கிறது. 0 முதல் 6 மாத குழந்தைகளுக்கான உணவை பற்றி பார்ப்போம். உலக சுகாதாரம் நிறுவனம் என்ன பரிந்துரைக்கிறது அப்படின்னா முதல் 6 மாதம் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது பரிந்துரைக்கிறது. தாய்ப்பாலில் சரியான ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, எளிதான ஜீரணம் எல்லாம் உள்ளது. இந்த 6 மாதங்களுக்கு முன் கொடுக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. தண்ணீர், தேன், பசும்பால், கஞ்சி, பழச்சாறு, திட உணவகங்கள். பல வெயில் காலத்தில் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தாய்ப்பாலில் 80% தண்ணீர் தான் இருக்குது. எனவே கூடுதல் தண்ணீர் இந்த 0 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் தேவைப்படாது. தாய்ப்பால் கிடைக்காத போது என்ன செய்ய வேண்டும்? நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் பால் சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது குறைவாக இருக்கும். உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் பால் கொடுக்க முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்களில் மருத்துவரின் ஆலோசனையின்படி ஃபார்முலா மில்க் பயன்படுத்தலாம். சுயமாக ஃபார்முலா செய்து தேர்வு செய்ய வேண்டாம். ஒரு மருத்துவரிட, அதாவது நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை பட்டிங்கன்னா அந்த பீடியாட்ரிக்கு சொல்லுவாங்க. திட உணவு எப்போது தொடங்க வேண்டும்? பொதுவாக ஒரு 4 மாதம் முதல் 6 வயதில் திட உணவை அறிமுகப்படுத்தலாம். அதாவது குழந்தை தலையை நேராக வைத்திருக்க வேணும், வைக்க தொடங்கும். ஆதரவுடன் உட்கார வேண்டும், அதாவது ஒரு உட்காரவில் இது வரும். உணவில் ஆர்வம் காட்ட வேண்டும், அதாவது அந்த குழந்தைக்கு உணவில் ஒரு விருப்பம் இருந்தால் பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா வாயில் வைத்ததை வெளியே தள்ளும் பழக்கம்
குறைந்து இருக்க வேண்டும். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாப்பிட்டோன்னே வெளியே தள்ளிடும். அதெல்லாம் குறைந்திருந்தால் இந்த டைமில் நீங்கள் திட உணவை தொடங்கலாம். முதல் திட உணவு என்னவாக இருக்கணும்? அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி, அயன் ஃபார்பிட்டட் சீரல். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் ஃப்யூரி, ஆப்பிள் ஃப்யூரி, பேரிக்காய் ஃப்யூரி இதெல்லாம் கொடுக்கலாம். காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் கொடுக்கலாம்? கேரட், பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு. இதை நல்லா மசித்து ஒரு நேரத்தில் ஒரு புதிய உணவை மட்டும் கொடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 முதல் 12 மாதம் குழந்தைகளுக்கான உணவு. இந்த வயதில் நீங்கள் அதிக அளவு உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும். குழந்தை இந்த வயதில் உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஞ்சி கொடுக்கலாம், மென்மையான சாதம், உருளைக்கிழங்கு மசித்தது, வாழைப்பழம், கேரட், காய்கறி மசித்தது, முட்டை, வேக வைத்த இறைச்சி, பியூரி, நன்றாக வேக வைத்த மீன் இவற்றை மெதுவாக பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். குழந்தைகளுக்கு ஸ்பூனில் உணவு கொடுப்பது நல்லதா? முதல்ல ஒரு அல்லது 2 தேக்கரண்டி அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். குழந்தை உணவை வெளியே துப்பலாம். அது சாதாரணம். மெதுவாக பிள்ளைங்க பழகிடும். பொறுமையாக சாப்பிட்றத கற்றுக் கொடுக்க வேண்டும். முக்கிய எச்சரிக்கை: 1 வயதிற்கு முன் தேன் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. பசும்பாலை கொடுக்காதீங்க. அதிகமாக உப்பு சேர்த்த உணவுகளை கொடுக்காதீங்க. அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகளை கொடுக்காதீங்க. மூச்சு திணறல் ஏற்படுத்தும் சிறிய உணவுகளை கொடுக்காதீங்க. குழந்தையின் முதல் 12 மாதங்கள் அதன் உடல், மூளை வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ச்சிக்கான மிக முக்கிய காலமாகும். இந்த காலத்தில் நீங்கள் சரியான உணவுகளை வழங்குவது குழந்தையின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு வலுவான அடித்தளம் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி முக்கியமான கால்சியம், கொழுப்பு, இரும்பு சத்து, புரதம், ஜிங்கு, தண்ணீர், விட்டமின்கள் இது எல்லாமே ஒரு முக்கியமான குழந்தைகள் வளர்ச்சிக்கு பங்கு வகிக்கிறது. இப்போ நீங்கள் விட்டமின் பார்த்திங்கன்னா A, B, C, D, E, K. இந்த A பார்வை, தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு. B குழு உணவை சக்தியாக மாற்றும். C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். D கால்சியம் செல்லுக்கு உதவும். E செல்களை பாதுகாக்கும். K ரத்தத்தை. முதல் வாரம் நான் சொன்ன மாதிரி தாய்ப்பால் முடிந்த அளவு கொடுங்க. தாய்ப்பால் மட்டுமே சிறந்த உணவு பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் வரை. தாய்ப்பாலில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எளிதிலும் ஜீரணமாகிடும். தாய்ப்பால் கிடைக்காத சூழலில் இன்ஃபேண்ட் ஃபார்முலா மில்கை பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்கேன்ல, அதை அந்த மாதிரி பயன்படுத்துங்க உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி. நண்பர்களே, குழந்தையின் முதல் 12 மாத உணவு முறை அதன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமானதை தீர்மானிக்கும். முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே. 6 மாதங்களுக்கு பிறகு சத்தான திட உணவுகளை மெதுவாக அறிமுகப்படுத்துங்கள். புதிய உணவுகளை பொறுமையாக கொடுங்கள். குழந்தையின் வளர்ச்சியை தொடர்ந்து கவனியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.